அழைக்கின்றார். பாவம் நீக்கி பாசம் காட்டு தேவன் அழைக்கிறார். அன்பினாட்சியே அவரின் மாட்சியே, அன்பினாட்சியே அவரின் மாட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 16வது வாரத்திலே ஞாயிறு திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்றோம். வாரத்தின் முதல் நாளாக இன்று இறைவனோடு நாம் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு இறைவன் தந்த இந்த அருளுக்காக வரங்களுக்காக நன்றி சொல்லுவாம். புதிதாக ஆரம்பிக்கின்ற இந்த வாரம் அவருடைய பராமரிப்பினால், அவருடைய பாதுகாப்பினால், அவருடைய வழிநடத்தலினால் நிரம்பியதாக இருக்க அருள் கேட்டு ஜெபிப்போம். ஆயனாக இருந்து எங்களை பாதுகாக்கின்றார் என்று இன்றைய வழிபாட்டு வாசகங்களில் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். தம்முடைய ஆயத்துவ வழிநடத்தலே மந்தைகளாக எங்களை ஏற்று, எங்களை அரவணைத்து, எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு வேண்டியவை எல்லாவற்றையும் தந்து ஏற்றுக்கொள்ளுகின்றார். இவ்விதமான தந்தையிடம் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுவாம். எங்களுக்கு தந்த மாபெரும் கொடை கிறிஸ்து, அவர் வழியாக கொடுத்த இன்னும் ஒரு கொடை நற்கருணை. இந்த 2 கொடைகளுக்காக நன்றி சொல்லி திருப்பலியிலே பக்தியோடு பங்கு பெறுவோம். நம்முடைய பாவங்கள் குறைகள் எல்லாவற்றையும் ஏற்றவர்களாக இறை தந்தையின் பேரிரக்கத்தில் நம்பிக்கை வைத்து மன்னிப்பை வேண்டுவாம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உமது அருள் கொடைகளை பெருகச் செய்தரலாம். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைப்பிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சிருக்கும் ஆடுகளை நான் துரத்தியடித்து அனைத்து நாடுகளிலுமிருந்து கூட்டிச் சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். அவையும் பல்கி பெருகும். அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுறா திகிலுறா, காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனோ, ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிரளிப்பார். ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயர் கேட்ப என்னை நீதிவழி நடத்திடுவார். சாவினிருள் சூழ பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும்
என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்குரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றே. என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றே. எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அவர் வந்து தொலையில் இருந்த உங்களுக்கும் அருகிலிருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவோம். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சியுமக்கே. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறு அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னாரென்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயர் இல்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 16வது ஞாயிறு வாரத்திலே கலந்து கொள்ளுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் தம்முடைய ஆயத்துவ அன்போடும் பரிவோடும் கரிசனையோடும் அக்கறையோடும் ஏற்றுக்கொண்டு எங்களை இன்னும் திடப்படுத்துகின்றார், எங்களுக்கு வலுவூட்டுகின்றார். எங்களுடைய சாதாரண மனித வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுதே கூட எங்களுக்கு யாராவது ஒருவர் ஒரு வழிகாட்டியாக அல்லது ஒரு தலைமைத்துவத்திலே இருப்பவர்களாக பணியாற்றுவார்கள். ஒரு பாடசாலையிலே மாணவர்கள் இருந்தால்தான் மாணவ தலைவர் தலைவி என்பவர் ஒருவர் இருக்க முடியும், பாடசாலை அதிபர் இருக்க முடியும். ஒரு நாட்டிலே குடிமக்கள் இருந்தால்தான் நாட்டு தலைவர்கள் இருப்பார்கள். குடும்பம் என்று ஒன்று இருக்கின்ற பொழுதுதான் குடும்பத்திலே தலைமைத்துவம் இருக்கின்றது. மந்தைகள் இருக்கின்ற பொழுது அனைத்தையும் ஒன்று கூட்டி வழிநடத்துவதற்காக ஆயன் இருக்கின்றான். இறை மக்களாகிய எங்களை வழிநடத்துவதற்காக ஆயர்கள் குருக்கள் இருக்கின்றார்கள். இது சாதாரணமான மனித குழுமத்திலே ஒரு சமூகமாக வாழுகின்ற மக்கள் மத்தியிலே இடம்பெறுகின்ற ஒன்று. எங்கு நாங்கள் பார்த்தாலும் ஒரு தலைமைத்துவம் இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். தலைமைத்துவத்திலே ஒவ்வொரு பண்புகள் இருக்கின்றன, அவற்றில் நிறைகளும் இருக்கின்றன, குறைபாடுகளும் இருக்கின்றன. இரண்டோடும் சேர்ந்துதான் தலைமைத்துவம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதே போலத்தான் இறைவனும் தமக்கென்று ஒரு இனத்தை உருவாக்கினார். ஆபிரகாம் உடைய குடும்பத்திலே இருந்து ஒரு இனத்தை உருவாக்கி அந்த இனத்தின் தலைவராக தம்மை அமைத்து கொண்டார். அவருடைய தலைமைத்துவத்திலே, அவருடைய வழிநடத்தலிலே, அவருடைய வல்லமையிலே, அவருடைய பராமரிப்பிலே தங்கி இந்த மக்கள் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆபிரகாம் அவருடைய வழி வந்தவர்களுக்கு இறைவன் ஆயனாக இருந்து தம்மை வெளிப்படுத்திய பல நிகழ்வுகளை நாங்கள் படிக்கின்றோம். இவ்வாறு தம்முடைய மக்களை தொடர்ந்தும் ஆயத்துவ நிலையிலே வழிநடத்துவதற்காக, தம்முடைய ஆயத்துவ பண்புகளை வெளிக்கொணர்வதற்காக அவர்கள் மத்தியிலே சிலரை தெரிந்தெடுத்து தலைமைத்துவத்திலே பங்குகளை அழைப்பு கொடுக்கின்றார். தலைவர்களை ஏற்படுத்தினார், ஆயர்களை நியமித்தார், நீதிபதிகள் இருந்தார்கள், நீதி தலைவர்கள் இருந்தார்கள், அரசர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லோரும் இறைவனுடைய தலைமைத்துவத்தின் பிரதிபலிப்புகளாக
அவருடைய தலைமைத்துவத்தை முன்னெடுத்து செல்லுபவர்களாக, தம்முடைய மக்கள் மீது கரிசனை உள்ளவர்களாக, தம்முடைய மக்களுடைய நல்வாழ்விலே அக்கறை கொண்டவர்களாக, தம்முடைய மக்களை பாதுகாப்பவர்களாக, தம்முடைய மக்களுக்கு அரணாக இருக்க வேண்டுமென்று இறைவன் விரும்பினார். ஆனால் அவருடைய வாழ்க்கை சூழலிலே, வாழ்க்கை நடப்புகளிலே பார்க்கின்ற பொழுது தலைவர்களாக இருந்தவர்களே தம்முடைய அந்த தலைமைத்துவ இறைவனுடைய தலைமைத்துவத்திலே பங்கு பற்றுகின்றோம் என்ற நிலையை மறந்தவர்களாக, அது தமக்கே உரிய பாணிகளே, தமக்கே உரிய அதிகாரம் கொண்டவர்களாக, தமக்கே உரிய ஆணவம் கொண்டவர்களாக, தமக்கே உரிய பாணியிலே தம்முடைய வளங்களை, தம்முடைய சுக வாழ்வுகளை மையமாக கொண்டு வாழ தொடங்கிய காலமாக ஒரு காலத்திலே மாறியது. அவர்கள் தவறினார்கள். தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை, மக்களை நீதி நேர்மையுடன் வழிநடத்த அவர்கள் தவறிவிட்டார்கள். சமூக அநீதிகளுக்கு அவர்கள் காரணமானார்கள். அதனால் அவர்கள் மத்தியிலே பிரிவுகள் ஏற்பட்டன. செல்வர் ஏழைகள் என்றும், நீதிமான்கள் பாவிகள் என்றும் பிரிவுகள் ஏற்பட தொடங்கிய காலத்திலே தான் இறைவன் தம்முடைய செய்திகளை அறிவிப்பதற்காக இறைவாக்கினர்களை அனுப்பி கொண்டிருந்தார். அவ்விதமான இறைவாக்கினர்கள் ஒருவர் தான் இன்று நாங்கள் வாசகத்தை எடுத்த நூலை எழுதிய ஆசிரியராக இருக்கின்றார் எரேமியா என்பவர். இந்த எரேமியா இறைவாக்கினர் இறைவன் தம்முடைய தலைவர்கள் மீது கொண்டிருக்கின்ற அதிருப்தியை, தாம் அவர்கள் மீது பெற்றுக்கொண்ட ஏமாற்றத்தை வெளிப்படுத்துபவராக தம்முடைய செய்தியை சொன்னார். தலைவர்கள் மீது தமக்கிருந்த அவநம்பிக்கையை வெளிப்படுத்தினார். அவர்கள் தம்முடன் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை சிதறடிக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார். அவருடைய வார்த்தைகளை நாங்கள் வாசித்தால், என் மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கு மேய்ப்பர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள், உங்களுக்கு ஐயோ கேடு. உங்களுடன் நம்பிக்கையோடு பொறுப்பு தந்தேன் என்னுடைய மக்களை, நீங்கள் அவர்களை சிதறடித்து விட்டீர்கள், என்னுடைய மந்தைகளை துரத்தி அடித்தீர்கள், என்னுடைய மக்களை நீங்கள் பராமரிக்கவில்லை. ஆகவே நான் உங்கள் மீது என்னுடைய கோபத்தை வரச் செய்வேன், உங்களை தண்டிப்பேன் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுகின்றார். அந்த எச்சரிக்கை எவ்வாறு இருந்ததென்றால், என்னுடைய மந்தைகளை, என்னுடைய மக்களை நான் ஒரு போதுமே கைவிட மாட்டேன். என்னுடைய மக்கள் தான் எனக்கு சொத்து. அவர்களை பாதுகாப்பதற்காக உங்களுடைய தலைமைத்துவத்தில் பொறுப்பை கொடுத்தேன், நான் நீங்கள் தவறிவிட்டீர்கள். மீண்டும் அந்த தலைமைத்துவத்தை, அந்த பொறுப்பை நானே எடுத்து எனக்குரியவரை நான் ஏற்பாடு செய்வேன். எதற்காக? என்னுடைய மக்கள் எல்லோரையும் ஒன்றாக கூட்டி வருவதற்காக, ஒரு ஆட்டி பட்டிக்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக, சிதறி போயிருந்தவர் அனைவரையுமே ஒன்றாக கொண்டு வந்து என்னுடைய மக்களாக நான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, என்னுடைய பராமரிப்பில், என்னுடைய ஆயத்துவ தலைமைத்துவத்திலே வாழுகின்றவர்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டார்கள், அச்சம் கொள்ள மாட்டார்கள், அவள் தீலுற மாட்டார்கள், அவை காணாமல் போக, அவை எப்பொழுதும் என்னுடைய பாதுகாப்பிலே, என்னுடைய கண்காணிப்பிலே இருக்கும். இதற்காக நான் ஒருவரை நான் நியமிப்பேன் என்று வெளிப்படுத்தினார். இந்த செய்தி அவர் சொல்லுகின்றார். இவ்விதமான சூழலிலே அவ்விதமான ஒருவரை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றார் என்றால், அவர் நீதியுள்ள தளிராக தாவீதின் மரபிலே கோத்திரத்திலே இருந்து வருவார் என்று சொல்லியும், அவர் ஞானமுள்ளவராகவும் நீதியை நேர்மையை செயல்படுத்துபவராகவும் இருப்பவராகவும் வெளிப்படுத்தி காட்டுகின்றார். ஆகவே இவ்விதமான ஒரு இக்கட்டான நிலையிலே வாழ்ந்த மக்களுக்கு அவருடைய தீச்செயல்களிலிருந்து அவர்களை விடுவிப்பதாக சொல்லுகின்றார். ஏன்? மக்கள் அவருக்கு வேண்டியவர்கள், மக்கள் தான் அவருடைய சொத்து, சொகுசாவுடைய பொக்கிஷமாக இருந்தார்கள். ஆகவே இந்த மக்கள் அனைவரையும் நான் கொண்டு வருவேன், என்னுடைய தலைமைத்துவத்திலே பங்கு பெறுவதற்காக அவர்களை நான் ஏற்படுத்தி கொண்டு வர ஆயத்தமாக இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தினார். இதைத்தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் இன்று நற்செய்தியிலே பார்க்கின்றோம். அவருடைய வாக்குறுதி, தாவீதின் மரபிலே வருகின்ற நீதியுள்ள தளிர் ஞானத்துடனும் நீதியுடனும் நேர்மையுடனும் என்னுடைய மக்களை நடத்தி செல்லுவார் என்று சொன்னவரை இயேசுவிலேயே நாங்கள் அடையாளம் காணுகின்றோம். இறை தந்தை தம்முடைய பரிவை வெளிப்படுத்துகின்றார், வாக்கு பண்ணுகின்றார். அந்த வாக்குறுதியை வெளிப்படுத்துபவராக
இறைவன் இயேசு எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக வந்தார். இறைமகனாக இருந்தார், அதே சமயம் மனித மகனாகவும் அவர் வந்தார், வெளிப்படுத்தினார். இவ்விதமான இரண்டு தன்மைகளையும் கொண்டவராக, இரண்டு இயல்புகளை கொண்டவராக, இறைவனுடைய இரக்கத்தை, இறைவனுடைய கரிசனையை, இறைவனுடைய பரிவை, அவருடைய பராமரிப்பை, அவருடைய வல்லமைகளை எல்லாவற்றையும் தம்முடைய மக்கள் மீது, தமக்கு சொந்தமான மக்கள் மீது இருக்க வேண்டும். சிதறிப்போய் இருக்கின்ற, பிரிந்து போய் இருக்கின்ற தம்முடைய மக்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்பதற்காக இயேசு தம்முடைய வாழ்க்கையிலே செயற்பட்டார். அதற்காக அவர் போதித்தார். இறை ஆட்சியின் பண்பாக அதை தம்முடைய கருத்திலே கொண்டு அறிவிக்க தொடங்கினார். இதை வெளிப்படுத்துவதாக இறை தந்தை எவ்விதமான பரிவு கொண்டவராக இருக்கின்றார், அந்த பரிவை தான் எவ்வாறு வெளிப்படுத்துகின்றார் என்பதை சித்தரிக்கும் வகையிலே என்ற நற்செய்தி எங்களுக்கு அழகாக சொல்லி தருகின்றது. அவர் வெளிப்படுத்துகின்றார். சீடர்கள் தம்முடைய திருத்தூது பணியை முடித்ததன் பிறகு திரும்பி வருகின்ற பொழுது இயேசுவிடம் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கின்றார்கள். அவர்கள் செய்தவை, அவர்கள் கற்பித்தவை அனைத்தையும் இயேசுவுக்கு சொல்லுகின்றார்கள். அதே நேரம் அவர் என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் களைத்து போய்விட்டீர்கள், உங்களுக்கு ஓய்வு வேண்டும், உங்களுக்கு உண்பதற்கூட நேரமில்லாமல் இருப்பதை நான் பார்க்கின்றேன். ஆகவே நீங்கள் ஒதுங்கி போய் சற்று அமைதியாக ஓய்வு எடுங்கள் என்று அவர்கள் மீது தம்முடைய கரிசனையை, தம்முடைய பரிவை, தம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகின்றார். தம்முடைய பணியிலே பங்கு பற்றிய இவர்கள் களைத்து போயிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த இளைப்பாறுதல் தேவையாக இருக்கின்றது, ஓய்வு தேவையாக இருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் மீது பரிவு கொண்டு அனுப்புகின்றார். இது ஒரு பக்கம் இருக்கின்றது. அதே சமயம் அவர்கள் போகின்ற பொழுது மக்கள் அவர்களை பார்த்து விட்டார்கள், எங்கே போகின்றார் என்று சொல்லி. இதை பார்த்த மக்கள் கால்நடையாக ஓடி சென்று, இவர்கள் படகிலே போய் கொண்டிருக்கின்றார்கள், கால்நடையாக ஓடி சென்று என்று நற்செய்தி ஆசிரியர் சொல்லுகின்றார். அவர்களுக்கு முன்னால் அங்கு போய் சேர்ந்தார்கள். அப்படியான மக்களை இயேசு கண்டார். பெருந்திரளாக இருந்ததை கண்டார். ஒரு சிலர் மட்டுமல்ல, பெருந்திரளான மக்களை கண்டார். இவர்களை பார்த்து இயேசு பரிவு கொண்டார். எவ்விதமாக பரிவு கொண்டார்? ஆயர் இல்லாத ஆடுகளைப் போல இவர்கள் இருக்கின்றார்கள். வழி தவறிய நிலையிலே அங்கலாய்த்து கொண்டு, வழி தெரியாமல், திசை தெரியாமல், போகின்ற பாதை தெரியாமல் வழிநடப்பவர்களாக இருக்கின்றார்களே. இவர்களுக்கு பராமரிப்பதற்காக யாருமே இல்லை, இவர்களை காப்பாற்றுவதற்காக யாருமே இல்லை, இவர்களை போஷிப்பதற்காக யாருமே என்ற நிலையில் இருக்கின்ற மக்களை பார்த்த பொழுது அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் என் பாந்த சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அந்த எரேமியா இறைவாக்கினர் வழியாக கொடுத்த வாக்குறுதியை இயேசுவிலே முழுமையாக செயல்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இறை தம்முடைய மகன் மனிதனாக வந்து இவ்வுலகிலே தம்முடைய பரிவை இரக்கத்தை வெளிப்படுத்தி மக்கள் எல்லார் மீதும் தம்முடைய பரிவை கரிசனையை இரக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தினார். இதைத்தான் அவர்கள் சொன்னார்கள் என் பாந்த சகோதர சகோதரிகளே. அவர் வாழ்ந்த பொழுது அவர் போதித்தவை அனைத்தும் இதுதான். ஓய்வு வேண்டும், தேவை இருந்தது, இதன் மத்தியிலே நாங்கள் பணி செய்கின்றோம் என்று சொல்லி. இதில் நாங்கள் எதை பார்க்கின்றோம்? அவர்களுக்கு உண்பதற்கூட நேரமில்லை என்று இருந்தாலும் இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டு கற்பிக்க தொடங்கினார். அவருடைய தியாகம், அவர்கள் மீது, மக்கள் மீது கொண்டிருந்த பரிவு, மக்களை மையப்படுத்தி தம்முடைய மந்தைகளை முன்னிலைப்படுத்தி அவருடைய தேவைகளுக்காக தன்னுடைய தேவைகளை தியாகம் செய்கின்ற ஒரு மனநிலையிலே இயேசு தம்முடைய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார் என்ப அந்த சகோதர சகோதரிகளை. வழி நடத்துகின்றார், ஆறுதல் சொல்லுகின்றார், போதிக்கின்றார், அறிவுரை சொல்லுகின்றார். அவருடைய தேவை இருந்தது, மக்களுக்கு இது தேவையாக இருந்தது. தேவையை உணர்ந்தவராக, அந்த தேவையை நிவர்த்தி செய்பவராக, நிறைவேற்றி கொடுப்பவராக இயேசு தம்மை அந்த நேரத்திலே மாற்றிக்கொண்டார். சீடர்களோடு ஓய்வெடுக்க போனவர் அந்த ஓய்வை வேண்டாம் என்ற நிலையிலே அங்கு செயல்படுவதற்காக தேவை ஏற்பட்ட பொழுது அந்த தியாகத்தை செய்தார். இவ்விதமாக செயல்பட்டவர் என்ப அந்த சகோதர சகோதரிகளே, இவ்விதமான மக்கள் மீது பரிவு கொண்டவர்களாக அவர்களை முறை தந்துடைய பரிவுக்குள்ளே கொண்டு வருகின்றார். இவ்வாறு அவர் போதித்தது, செயல்பட்டது எல்லாம் மக்கள் மத்தியிலே, சமுதாயத்திலே, யூத சமூகத்திலே அனைவரும் ஒன்றாக
ஒருமையாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான். அவர்கள் மத்தியிலே பிரிவுகள் இருந்தன, பிரிவினைகள் கொண்டவர்களாக இருந்தார்கள். செல்வர், ஏழைகள், பாவிகள், நீதிமான்கள் என்று அனைவரும் இருந்தார்கள். அந்த முதல் எரேமியா இறைவாக்கினுடைய காலத்திலே நாங்கள் வாசித்தது போல பிரிவுகள் இருந்தன. இஸ்ராயல் இனத்தவரை அவர் அழைக்கின்றார் பாந்தவர்களே. இயேசு இதற்காக தம்முடைய அன்பை, தந்தையுடைய பரிவு மக்கள் அனைவரையும், இஸ்ராயல் மக்களை மட்டும் அல்ல, அனைத்துலக மக்களையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும், மனுக்குள்ள முழுவதையும் தன்னுடையதாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக தம்முடைய மகன் வழியாக அந்த பரிவை வெளிப்படுத்தினார். உச்சக்கட்டம் தான் அந்த சகோதர சகோதரிகளே, அவருடைய சிலுவை மரணம் அவர் சிந்திய இரத்தமாக இருந்தது. அதைத்தான் பவுலடியார் எபேசியருக்கு எழுதின கடிதத்தில் நினைவுபடுத்துகின்றார். எபேசியர்கள் யூதர் அல்ல, புறவினத்தவர்கள். அவர்களுக்கு அவர் சொல்லுகின்றார், இறைவன் உங்களை ஏற்றுக்கொண்டார், உங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டார், உங்களை ஒன்றாக கொண்டு வந்தார். நீங்கள் அந்நியராக இருந்தீர்கள், எதிர்நோக்கி இல்லாதவர்களாக இருந்தீர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தார்கள். இவ்வாறு தொலைவில் இருந்த உங்களை இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வந்து உங்களையும் அனைவரையும் ஒன்றாக்கினார். தம்முடைய இரத்தத்தினால் பிரிந்து நின்ற பகைமையை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்று துன்பத்தின் வழியாக உங்களையும் தாம் தெரிந்தெடுத்த இஸ்ராயல் மக்களையும் ஒன்றுபடுத்தி இருக்கின்றார். புறவினத்தாரையும் இஸ்ராயல் மக்களையும் ஒன்றுபடுத்தி இருக்கின்றார் என்று அவர் சொல்லுகின்றார். அந்த சகோதர சகோதரிகள், அதான் இறைவனுடைய பரிவு. இஸ்ராயல் மக்கள் மீது தொடங்கி இயேசு வழியாக அனைத்துலகும் கொடுத்த அந்த அன்பை, பரிவை நாங்கள் இன்று தியானிக்கின்றோம், ஏற்றுக்கொள்ளுகின்றோம், நன்றி சொல்லுகின்றோம். இதனால் தான் அந்த சகோதர சகோதரிகளை சிலுவை வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்கினார் என்று பவுலடியார் எபேசியருக்குள்ளே கடிதத்திலே சொல்லுகின்றார். இதை நாங்கள் ஏற்று வாழுகின்றோம் அந்த சகோதர சகோதரிகளை. இதனால் தான் நாங்கள் எப்பொழுதுமே இறைவனுடைய தலைமைத்துவத்தை பெறுபவர்களாக இவ்வுலகில் வாழ அழைக்கப்படுகின்றோம். நாங்கள் எந்த விதமான பொறுப்புகளில் இருந்தாலும், எந்த விதமான தலைமைத்துவத்திலே இருந்தாலும், எந்த விதமான ஒரு வழிகாட்டியாக இருந்தாலும், எந்த விதமான ஒரு ஆறுதல் சொல்லுபவராக இருந்தாலும், அது எனக்காக அல்ல, என்னுடைய நலனுக்காக அல்ல, என்னுடைய பேருக்காக அல்ல, அடுத்தவருடைய நலனுக்காக, அடுத்தவருடைய மேம்பாட்டிற்காக, அடுத்தவருடைய வாழ்விற்காக என்று நான் செய்கின்ற பொழுது என்னுடைய தியாகங்கள் அவர்களுக்கு பலனளிக்கின்றன. இயேசு தம்மை தியாகம் செய்து வாழ்வு கொடுத்தது போல அவருடைய அந்த பண்பை எங்களுடையதாக்கி இறைவனுடைய தலைமைத்துவத்தின் பண்புகளை, கரிசனைகளை, பரிவை, இரக்கத்தை வெளிப்படுத்துகின்ற மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ அழைக்கப்படுகின்றோம். திருமுழுக்கினால் பெற்றுக்கொண்டோம், தூயாவின் வரத்தினால் பெற்றுக்கொண்டோம். ஆயர்கள் குருக்கள் மட்டுமல்ல, அனைவருமே குடும்பத்திலேயே நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றோம், வேலைத்தலங்களிலே பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றோம், பாடசாலையிலே பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றோம். எதில் இருந்தாலும் இவற்றின் வழியாக இறைவன்களை அழைக்கின்றார் அந்த சகோதர சகோதரிகளை. ஆகவே இறைவனோடு இருக்கின்ற பொழுது எதுவும் எங்களை தீண்டாது, எதுவும் எங்களுக்கு எதுவும் தடையாக வராது. மோசேக்கு எதிராக தண்ணீர் ஒன்றும் செய்ய முடியவில்லை, மோசேக்கு எதிராக செங்கடல் ஒன்றும் செய்ய முடியவில்லை, யோசுவாவுக்கு எதிராக எரிகோவின் சுவர் ஒன்றும் செய்ய முடியவில்லை, தாவீதுக்கு எதிராக கோலியாத் ஒன்றும் செய்ய முடியவில்லை, இயேசுவுக்கு எதிராக சாவு ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகவே இயேசுவோடு இணைந்திருந்தால் எங்களை எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உண்மையேற்றவர்களாக கிறிஸ்துவோடு இணைந்து எங்களுடைய வாழ்வை முன்னெடுப்போம். மக்களுக்கு ஆறுதல் சொல்பவர்களாக, பரிவு காட்டுபவர்களாக, புரிந்து கொள்பவர்களாக, தேவைகளை நிவர்த்தி செய்பவர்களாக வாழ்ந்து இறைவனை பிரசன்னப்படுத்தி அனைவரும் ஒன்றாக வாழுவதற்கு இறைவன் அருள் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆமேன். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்று கடவுளாக, ஒளியின்று ஒளியாக, உண்மை கடவுளென்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடைய ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டனர்.
மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரல் பெருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாற்றியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவம் மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நல்ல ஆயனாக, பரிவு கொண்ட ஆயனாக, வழிகாட்டுபவராக, அன்பு கொண்டவராக இருக்கின்ற தந்தை தம்மை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த வழிபாட்டிலே அவர் கொண்டு வெளிப்படுத்திய இந்த உண்மைகளை அவருடைய அருளிலே நம்பிக்கை கொண்டவர்களாக தேவைகளுக்காக நம்பிக்கையோடு வேண்டுவாம். மேன்மையானவராகிய இறைவா, உம் திருப்பணியின் நிமித்தம் பல்வேறு துன்பங்களால் துன்புறும் எம் திரு அவையின் அனைத்து திருப்பணியாளர்களையும் ஆசீர்வதித்து நீர் உமது இறையாட்சி பணியின் மேன்மையை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்தையும் படைத்த இறைவா, ஆயனில்லா ஆடுகளாய் இருந்த எங்களுக்கு நீர் கொடுத்த ஆயன்கள் வழியாக நீரே எங்களை வழிநடத்துகின்றீர் என்ற உண்மையை உணரவும், தனிமையாய் இருந்தபோது சீடர்களுக்கு இறையாட்சி பற்றிய மறைப்பொருளை விளக்கி கூறியது போல நாங்களும் தனிமையாய் இருக்கும் போது உமது வார்த்தை வாழ்வளிக்கும் உணவாக எங்களில் தங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு கற்பித்த இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு விழிப்புணர்வு வழங்கும் பணியை நாங்கள் செய்ய உமது தூய ஆவியின் ஆற்றலை எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுகின்ற வீடுகளில் இருந்து திருப்பலியை கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தேவைகளுக்காக அமைதியாக வேண்டுவோம். அன்பு நிறைந்த வானக தந்தையே, உம்முடைய பரிவிலும் அன்பிலும் வழிநடத்தலிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொண்டவராக உம்முடைய மக்களாகிய நாங்கள் கொண்டு வருகின்ற வேண்டுதல்களை கனிவுடன் ஏற்றரலாம். எங்களை ஏற்று அச்சித்து உமக்கு வந்தவர்களாக மாற்றியறலாம். நாங்கள் என்றும் உம்முடைய ஆயத்துவ பண்புகளை வாழ்க்கையில் அனுபவிக்கவும் அவற்றின் வழியாக மக்களோடு நம்முடைய உறவை வளர்த்து கொள்ள வேண்டிய வல்லமையும் ஆசிரியம் தந்தரலும். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துள்ள நிறைவா நீர் வாழ்த்து பருவீராக. ஏனெனும் அது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் எனது உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவாமை வாழ்த்துகின்றோம். ஏனிலும் அது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் அந்த உழைப்பும் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் முத கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்படச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று முள்ளையல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தை அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் முத மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மால்கம் ரஞ்சித், துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோளி நுழைற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசப் வாஸ், இவ்வளையிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரம்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மொத்தமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். பசியாள் வாழும் மேலையின் நிலையில் பாவினான் நின்றிருந்தேன். பரமன் இயேசுவின் பாவத்தை அகற்றி அருளமுதே நான், அருளமுதே நான். என்னாயின் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேதம் இது. நான் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என்னாயின் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. நான் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்குமை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இந்த திருப்பலியை ஒளிப்பதிவு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் சபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவான். நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார்.